அந்த டீயை தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னும் போது பார்க்கும்போது எனக்கு புது அனுபவமாக இருந்தது. முதல்ல பார்த்திங்கன்னா இது வந்து இலையாக வந்து கொண்டு வந்து அங்கே ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷினில் வந்து ஃபுல்லாக கொட்டுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக கிரைண்ட் ஆகுது. கிரைண்ட் ஆகிட்டு அங்கேருந்து மேலே ஃப்ளோர்லேருந்து கீழ் ஃப்ளோருக்கு வந்து அது ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நாங்கள் என்ன பண்ணோம், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஃப்ளோரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த மிஷினில் போய் பார்க்க போனேன். அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கிரைண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அங்கே வந்து அந்த சின்ன சின்னதாக பொடி பொடியாக ஆன பிறகு அது வந்து அப்படியே ட்ராவல் ஆகி அடுத்த மிஷினுக்கு போகுது. இதில் ஒன்று பெரிய விஷயம் என்னென்னா, இது எல்லாமே வந்து மிஷின் தான், எதுவுமே மேனுவலே கிடையாது. இந்த இடத்துல எல்லாம் சின்னதாக பொடியாக பண்ண பிறகு அதை அப்படியே ட்ராவல் ஆகி அடுத்த மிஷின் போகுது. அங்கே போனோன்னு ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இதுதான் முதல் தடவை பார்க்கும்போது எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி விஷயம் நம்ம டீ சாப்பிட்றோம், நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் வந்து இந்த மாதிரி ப்ராசஸில் தான் வந்து அந்த டீ இலை வருது அப்படின்றது இதுதான் முதல் முறையாக என் லைஃப்பில் நான் பார்க்குறேன். இது கரெக்டாக வந்து இந்த மிஷினுக்குள்ளே போகுது. இந்த மிஷின் உள்ளே போனோன்னு பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ரொம்ப ஹீட்டாக இருக்குது. அந்த க்ரீனாக இருக்கிற அந்த டீ இலை வந்து இந்த மிஷின்லேருந்து வெளியில் வரும்போது ப்ரௌன் கலராக மாறுது. அதாவது ஃபுல் ஹீட்டில் வந்து அது வந்து காய வச்சுட்டு வெளியில் வருது. இந்த டீ இலை தான் வந்து அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் ஒன்று பண்ணி அதுக்கப்புறம் பேக்கிங்காக போகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே அனலாக இருக்கும். இதோட அடுத்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் ப்ராசஸ்ஸு. வாங்க நம்ம அந்த பக்கம் போயிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த இடம் தான் நான் சொன்னேன், எல்லாமே அங்கே கிளியர் ஆனது எல்லாமே இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த இடத்துல வந்தோடனே இது எல்லாம் பேக்கிங் ப்ராசஸ் மாதிரி பண்ணுறாங்க. இதில் ஒன்று என்னென்னா, எல்லாமே மேனுவலே கிடையாது, எல்லாமே மிஷினில் தான் பண்ணுறாங்க. கை வச்சு எந்த ஒர்க்கும் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இதுதான் வந்து அங்கே வந்து எல்லாம் பேக்கெட் ஆகி தனித்தனியாக வந்துடுது. இந்த ஃபேக்ட்ரி உள்ளே போகிறதுக்கு ஒரு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த 10 ருபீஸ் கூட வந்து கடைசியில் என்ன ஆகிடுது, நம்மளுக்கு வந்து குடிக்கிறதுக்கு டீ கொடுத்துட்றாங்க. இந்த டீ தான் குடித்து பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி இருக்கு? டீ குடித்து முடித்த உடனே அப்படியே வெளியில் வந்தோன்னா இந்த பேக்கெட் பண்ணதெல்லாம் வந்து அங்கே ஒரு சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க. கடை மாதிரி இருக்குது நீட்டாக. அங்கே வந்து நிறைய ஃப்ளேவர்ஸில் வந்து டீஸ்லாம் வச்சுருக்காங்க, டீ பேக்கெட்ஸ் வச்சுருக்காங்க. நமக்கு என்ன மாதிரி ஃப்ளேவர்ஸில் வேணுமோ நம்ம வந்து கேட்டு வாங்கிக்கலாம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிளாக் டீ, க்ரீன் டீ, மசாலா டீ, ஜிஞ்சர் டீ, ஒயிட் டீ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையான டீ பேக்கெட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து கேட்டு நம்ம வாங்கிக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம பேக்கெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கான பில் மாதிரி கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம கேஷ் கவுண்டரில் பே பண்ணணும். பே பண்ண பிறகு அதுக்கப்புறம் அங்கே வந்து அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து அவங்க பேக்கெட்ஸ் வச்சுருக்காங்க. அதை வந்து நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. நாங்கள் மசாலா டீ வாங்கினோம். அது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியல. நான் வீட்டில் அதை ட்ரை பண்ணிவிட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன். நான் இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி உள்ளே போனேன். ஸோ அடுத்த வீடியோ அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வீடியோ தான் நான் போட போகிறேன். வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களோட ஆதரவை நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி.